இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருடங்களாக எகிப்தில அடிமைகளாக இருந்தாங்க. தேவன் ஒரே இரவில இஸ்ரவேலின் அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து நடத்தினார். நீங்களும் பல வருடங்களாக ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கலாம். உங்களை விடுவிப்பதற்கு ஆண்டவருக்கு பல வருடங்கள் தேவை கிடையாது. ஏற்ற காலத்துல நிச்சயமாய் தேவன் உங்களை சந்தித்து விடுவிப்பார். தேவன் மீது விசுவாசம் வைத்து தொடர்ந்து பிரயாணம் செய்யுங்க. லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகியிருந்தது. ஆனா மரித்து போன பிணத்திற்கு உயிர்ப்பிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 1 நொடி மட்டுமே தேவைப்பட்டது. கர்த்தர் பேசினால் சாத்தியமற்றது கூட சாத்தியமாகும், உயிரற்றது கூட செயல்படும். சாரிபாத் விதவை சாக வேண்டும் என்று ஆயத்தமாகி கொண்டிருந்தாங்க. கர்த்தர் சரியான நேரத்துல எலியா எனும் தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். சாரிபாத் விதவையின் தேவைகள் சந்திக்கப்பட்டது. அவள் வாழ்க்கை மாறினது. நம் கர்த்தர் சரியான நேரத்துல நமக்கு உதவி செய்கிறவர். பெதஸ்தா கிணற்றருகே 38 வருஷமாய் நடக்க முடியாம ஒரு முடவன் காத்து கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். அவருடன் ஒரே ஒரு சந்திப்பு மட்டுமே முடவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. உங்க வாழ்க்கையில நீங்க நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கலாம். ஜபத்துக்கு பதில் வரல என்று சொல்லி நீங்க சோர்ந்தும் போகி இருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்க நம்பிக்கையும் உங்க விசுவாசமும் நிச்சயமாய் வீண் போகாது. 5 அப்பம் 2 மீன் மனிதர்கள் கையில இருக்கும் வரைக்கும் அது ஒரு சாதாரணமான காரியம்தான். ஆனா அது எப்பொழுது தேவனுடைய கரத்துல ஒப்படைக்கப்பட்டதோ, இயேசுவின் கரத்துல வந்ததோ, அது சாதாரணமானது கிடையாது. அதை கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை திருப்தியாக்க கர்த்தரால் ஆகும். நீங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை அற்பமாக பார்க்கிறீங்க? உங்க சின்ன வருமானமாக இருக்கலாம். அதை வைத்துக் கொண்டு உங்க குடும்பத்தை நடத்த முடியாம நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்க கையில இருக்கும் வரைக்கும் தான் அது சாதாரண. அதை நீங்க எப்போ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறீங்களோ அது நிச்சயமாக பெருகும். தானியேல் சிங்கங்கள் இருக்கிற கெபில ஒரு இரவில போடப்பட்டார். காலையில ஒரு சேதமும் இல்லாமல் தானியேலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும், கெர்ச்சிக்கிற சிங்கமே ஆனாலும் உங்களை ஒன்றும் செய்யாது. அது உங்களுக்கு முன்பாக அமைதியாக இருக்கும். அன்னாள் மிகுந்த துக்கத்துடனே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து ஜெபித்தாங்க. கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையை மாற்றி போட்டது. ஒரு உண்மையான ஜெபம் உங்க முழு வாழ்க்கையை மாற்றும். காரணம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை மறந்து போகாதீங்க.